கடியவனாய் நல்கிட்டு அடிமையும் பூண்டேன், அடியார் அருளால் அவனடி கூட அடியான் இவன் என்று அடிமை கொண்டேனே. என்ன சொல்றாரு? அடியார் அடியார்னு மூணு அடியார தொகுத்து சொல்றாரு. அடியார் அடியார், அடியாருக்கு அடிமை, கடியனாய் நல்கிட்டு அமையும் பூண்டேன், அடியார் அருளால் அவனடி கூட அடியார் இவன் என்று அடிமை கொண்டேனே. அப்படின்னா சிவத்தினுடைய சந்தான பரம்பரையில் வந்த அடியார்களுக்கு, இந்த சந்தானம் என்று சொன்னா பரம்பரையாக சிவனுக்கு அடியாரும்பாங்க. இப்ப நம்ம என்னுடைய பரம்பரையே ஏழு பிறவிக்கும் அடிமைன்னு சொல்லி சாசனத்தை கொண்டுதான் சுந்தரரை மீட்டு வருவார். அந்த கல்யாணம் கட்ட போகும்போது, தாலி கட்ட போகும்போது கூட்டு வருவார், வெளியே கொண்டு வருவார். அது அந்த படி ஓலையில எழுதின இடத்தை காட்டுவார். உன்னுடைய பரம்பரை எனக்கு 7 ஜென்மத்துக்கு அடிமையாகுங்கிறது. அது மாதிரி சந்தானம் என்று சொன்னால் பரம்பரையாக வாசனை எப்படி வீசுமோ அது மாதிரி அந்த வழியாக எனக்கு அடிமைங்கிற மாதிரி சந்தானம்பாங்க. என்ன சொல்றாரு? சிவத்தின் சந்தான பரம்பரையில் வந்த அடியார்களுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. அந்த காலம் வந்தவொடனே அவங்களுக்கு இயல்பாகவே அந்த சிவனுடைய அருள் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறதுனால அவங்கள கொண்டாந்து கோயிலில் கொண்டு உட்கார வச்சிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அதுக்கு அடிமையாயிருவாங்க. அந்த ஞானங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு உள்ள போக அந்த தகுதிக்கு அவங்கள அது மாற்றும். அதான் சந்தானங்கிறது. இது எப்படின்னா பரம்பரையா அவங்களுடைய முன்னோர்கள்ட்ட இருந்து வந்திருக்கும். அது என்ன சொல்றாரு? அந்த சந்தான அடிமையார் மாட்டு அடிமைக்கு அடியனாய் நல்கிட்டு அடிமையும் பூண்டேன். அப்படின்னா அடிமைக்கு அடியனாகி அவரிடம் நான் அடிமைப்பட்டேன். என்னுடைய பரம்பரையே அவருக்கு பணி செஞ்சு அடிமையாக கிடந்த வரலாறு முந்தைய காலங்களில் இருந்ததுனால எனக்கு சொல்லாமலேயே சிவலயம் கூடியது. நான் இயல்பாகவே அவருக்கு அடிமையானேன். யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. காலம் கொஞ்சம் கொஞ்சமா வர என்னுடைய வாழ்க்கை தரம் கூட நானே இயல்பாக சிவத்துக்குள்ள வந்துட்டேன், அடிமைப்பட்டேன். அடியார் அருளால் அவனடி கூட. அவ்வாறு அடியார்கள் அருளால் திருவடி ஞானம் பெற்ற பின்பு, இந்த திருவடி ஞானம் என்பது எனக்குள் வந்த பிறகு பெற்ற பின்பு அடியான் இவன் என்று அடிமை கொண்டான். அப்படின்னா என்னை அவன் அடியார்கள் ஒருவனாக ஏற்றுக்கொண்டான். நல்ல ஒரு அற்புதமான செய்தி. அதாவது ஒரு அடியார் எப்படி அடியார்களுக்குள் வந்து உட்காராருங்கிற செய்தியை சொல்றாரு. இது பரம்பரையாக அந்த புண்ணியம் நமக்குள்ள அந்த உயிருக்குள்ள நின்னா, அதாவது காத்துக்கிட்டு நிற்கும். அது அந்த காலம் வர்ற வரைக்கும் அது காத்துக்கிட்டு நிற்கும். அந்த தகுதி அது என்ன செய்யணும்? வறுமையோ இல்ல உள்ள குடும்பத்தோட கஷ்டங்களையோ இல்ல துயரங்களையோ வச்சு அந்த நம்மகிட்ட உள்ள பழைய பகையான அந்த ஆணவங்களை எல்லாம் நீக்கி தகுந்த காலம் வரும்போது அந்த புண்ணியம் என்ன பண்ணனா இவங்க அந்த சிவத்துக்குள்ள சேர்க்கும். சிவத்துக்குள்ள எல்லாரும் சேர்ந்துட முடியாது. ஏன்னா அது இந்த ஞானம் உள்ளுக்குள்ள உள்ள பழைய வாசனையெல்லாம் வெளியேறினா உள்ள இறங்கும். அப்ப அந்த பழைய வாசனைகள் எல்லாம் வெளியேற வரைக்கும் அந்த முன்னோர்களுடைய நம்மளுடைய முன்னோர்களுடைய ஞான மொழி காத்துக்கு நிக்குது. நமக்கு அந்த காலம் வந்தவன் நமக்குள்ள இறங்குது. நமக்குள்ள இறங்கி சிவத்துக்கு நம்மளை தகுந்த பிள்ளையாக மாற செய்யணுங்கிறதுக்காக வேண்டி அடியார்கிட்ட கொண்டாந்து உட்கார வைக்குது. அப்ப அடியார் கூட்டத்துக்குள்ளதான் சிவன் இருக்காருன்னு ஒரு செய்தியில சொல்லுவார் ஐயா. இதுக்கு எவ்வளவு பெரிய விளக்கம் சொன்னார் பாருங்க. அடியார்களுடைய கூட்டத்துல இருக்கிறதும் அங்க சேர்றதும் சாதாரணமான விஷயம் அல்ல. இது முன் பிறவியினுடைய தாக்கம் இருந்தா மட்டும்தான். அதான் சொல்றாங்கல்ல, அவன் அருளால் அவன் தான் வணங்கி, அவன் அருளால் அவன் தாள் வணங்கி, அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அப்படின்பார். அப்போ அவனுடைய அருள் இல்லாம அவன் தாள் வணங்க முடியாதுங்கிறத அப்ப அந்த அவன் அருள்ங்கிறதே பூர்வ ஜென்மத்திலிருந்து வந்திருக்கணும். இங்க இப்ப நாம நல்லா சாமி கும்பிட்டோம், நல்லா நான் வணங்குறேன், நல்லா நான் பூஜை பண்ணிட்டேன், நல்லா நான் தியானம் பண்ணேன் அப்படிங்கறதெல்லாம் இந்த அருளுக்குள்ள சேராது. இதுக்கும் முந்திய பிறவிகள் அந்த பலன் இருந்திருக்கணும். முந்திய பிறவிகள்ல தவம் தானம் செய்யவில்லை என்றால் இந்த பிறவியில அந்த ஞானம் என்பது வராதுங்கிறத இந்த செயல சொல்றாரு. அப்ப நாம கூட பார்க்கலாம். இப்ப கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் போறாங்க. ஆனா யாருமே அந்த ஞான கருத்துக்களை கேட்கறதுக்கோ அதை பத்தி பேசுறதுக்கோ அவங்களுக்கு இயல்பாகவே அந்த நாட்டம் இல்லாத காரணமே அவங்க இப்பதான் முதல்ல இந்த ஞானத்தை பத்தி உள்ள வர்றாங்க, கோயிலுக்குள்ள வராங்க. அவங்க இன்னும் நாளாகும்.
இன்னும் பல காலம் போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஞானம்னா என்னங்கிறது அந்த உயிருக்கு அது தேவைப்படும் போது கொண்டு உட்கார வைக்கும். நாம இப்ப கொண்டாந்து யாரும் சொல்லுவார்ல, நம்ம ஐயா சாப்பாடு சோத்தை போட்டு ஞானம் கண்டார இளையான்குடி மாறன் நாயனார் செய்யல கொண்டு வந்து அடியார்களை அவர் என்ன பண்ணுவாரா, கொண்டு வந்து எப்படி அவங்களுக்கு வந்து அவங்கள, அதாவது அந்த கொண்டு வந்துங்கிற வார்த்தை எப்படின்னா கூட்டிட்டு வந்து சொல்ல மாட்டாரு, அல்லது அழைச்சிட்டு வந்து சொல்ல மாட்டாரு. கொண்டு வந்துன்னா அப்படி போற போக்கெல்லாம் கோழிய அமுக்கிற மாதிரி அமுக்கி தூக்கிட்டு வந்துட வேண்டியது, உட்கார வச்சு சோதப்பட வேண்டியது. அது மாதிரி கொண்டு வந்துங்கிற வார்த்தையை இங்க நம்ம பார்க்கலாம். கொண்டு வந்துங்கிறதுக்கு இங்க என்ன சொல்றாருன்னா, அடியார்களாக உள்ள உட்காரணும்னு கொண்டு வரதா இருந்தா சிவனுடைய அருள் இருக்கணும்ன்றது. இல்லைன்னா கோயிலுக்குள்ள வந்து சிவனடியார்களாக அமர்வதற்கு தகுதி இந்த உயிருக்கு இருக்காது. ஏன்னா அது பழைய ஆணவத்தினுடைய ஆசையிலேயே பூமிக்கு வர்றதுனால அந்த தகுதியை இழந்துதான் நிற்கும். அது அந்த தகுதிக்குள்ளாண்ட வாசனை காலம் வர 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 கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு ஞானம் ஏற 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 சிவன் அடியார்ன்ற பேருக்குள்ள அவங்க வர்றாங்க. நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சிவனடியார்கள்னு சொன்னா நமக்கெல்லாம் ஒரு பெருமை என்னன்னா, நம்ம முன்னோர்கள், நாம இப்ப அவ்வளவு தூரம் பண்றோமான்னு தெரியாது, நம்ம முன்னோர்கள் சிவனுக்கு உரியவங்களாக இருந்திருக்காங்க, சிவனுக்கு உரியவங்களாக இருந்திருக்காங்க. இன்னும் நமக்கு இந்த ஞானம் வந்திருக்காது. அப்ப நம்ம முன்னோர்கள் வந்து வாழ்க, அவங்க என்ன பண்ணாங்களோ பண்ணலையோ அவங்க செஞ்ச புண்ணியம் நம்மள இன்னைக்கு கோயில் நண்டு போறாச்சு இல்லையா? கரை கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பர சக்கரையே. இக்கரை கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பர சக்கரையே. இக்கரை கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பர